சிஸ்டர் இவாஞ்சலின் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அதனால எப்படின்னா சிஸ்டரா? யாருக்கு சிஸ்டர்? உங்களுக்கு சிஸ்டரா? டேய் அதான் நம்ம போதோன்னு பேதுருவை பார்த்து சபைக்கிட்ட மனைவி கூட திரியிறான்னு சொல்லிட்டு பேசினார்ல. அப்பா திரியிறான்னு சொல்லாத, அவர் வந்து ஊழியம் செய்யறாருன்னு சொல்றத அப்படி சொன்னாரு. ஓ அது இருக்கட்டும், பாலன்னு சொன்னாரு ரைட்டு. பேதுரு எங்கேயாச்சுன்னா சிஸ்டர் ஆகிய ஒரு மனைவியை கூட்டிட்டு திரியிறேன் அப்படின்னு சொன்னாரா? டேய் ஆமாண்டா, பேதுரு நான் எங்கேயுமே சொல்லியடா. ஆமாப்பா, அப்படி பைபிள் இல்லைல்ல? இல்லையே. அதை தான் நாங்கள் பண்ணுவோம். டேய் என்னடா சைகனா காமிச்சுக்கிறாங்க. இவங்க எப்படி மந்திரம் பண்றாங்கன்னு சொல்லி அந்த மந்திரங்களுக்கு காரணம் என்னன்னு சொல்லி வீடியோவுடைய கடைசி பகுதியில் பார்க்கலாம். சிஸ்டர் இவாஞ்சலின் கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். அப்பவுமே அந்த கட்டி மத்தியில் கர்த்தர் குழந்தையை கொடுத்திருக்கிறார். டேய் எப்பா இவங்க ஓனரே மிஞ்சிட்டாங்கப்பா. யாரு தெரியுதா? நம்ம ஐயா டிஜே ஐயா அப்படி மாங்குனி ஜெபிச்சுக்கிறாரு ஒருத்தருக்காக. யார் அவரு பாருங்க. தினகரன் பிரதருக்கு நல்லா தெரியும். அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காரங்க அப்படியே சொன்னாங்க. அவங்க நல்ல ஒரு தகப்பனுடைய இருதயம். அவங்க சொன்னாங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காரங்க. அப்படியே பார்த்துக்கிட்டேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி இதே வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட. நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் ஜெபிக்காரங்க, நான் ஜெபிக்கிறேன். பாத்தியாரா டிஜிஎஸ் தினகரன் யாருக்கு இல்லாத வல்லம அவங்க மருமகளுக்கு இருக்கு பாத்தியா இல்லையா? அதை விடுப்பா, வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பாலையா மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் எப்படி காட்டுறாரு பாரு. நல்லா பாருங்க, குறி சொல்றது மந்திரம் பண்றது இதெல்லாம் பக்காவா பண்ணுங்கிறாங்க அக்கா. டேய் இவங்க இப்படிதான் வேஷம் போடுறாங்களே, அது எது மறைக்கிறதுக்கு தெரியுமா? இததான் நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். ஜீரோ பேலன்ஸ்ல வீடு கூட இல்ல. கன்னடா வரைக்கும் போனது பெரிய விஷயம் இல்ல, அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா வீடு இல்லப்பா. அங்க போயிட்டு தங்குறதுக்கு வீடு இல்லையே அப்படிங்கிற துயரம் தாங்க முடியாம அவங்க வேற ரொம்ப ஏழை இல்லையா. அப்போது இரவு நேரத்தில் தன்னுடைய கனவில் ஒரு தேவதை தோன்றி உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டதாகவும், மனசு நிறையலையே சார், எத்தனை கோடி சம்பாதிச்சாச்சு, கோடி கோடியா சம்பாதிச்சாலும். பாத்தியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைக்கிறதுக்காக தான் எப்பயோ எடுத்த வீடியோ எடுத்து இப்போ அண்ணன் கரெக்டா விளம்பரம் பண்ணுறாப்புல. ஆமாப்பா, இதெல்லாம் நீட் ஆஃப் த டைம். இந்த டைம்ல தான் இவங்களை கிழிச்சவங்க எல்லாம் இப்படி ஆண்டவர் இவங்களை யூஸ் பண்றாங்கன்னா சொல்லி வாயை பொழந்து பார்க்கும்படி பாலையா போட்ட பங்காளர் திட்டம் மாதிரி இது புது யுக திட்டம். எனக்கு வந்து ரொம்ப நாள் தோள்பட்டையை குமிய முடியாதுங்க. உட்கார்ந்தோம்னா இந்த பின்னாடி அப்படியே வலி, பயங்கரமான வலி இருக்கும், உட்கார முடியாதுங்க. நெளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பேன். ஆனாலும் இவாஞ்சலி அம்மா வந்து யோனிஜன் அம்மா வந்து தைலம் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டாங்க. அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. ஏய் அப்படிலாம் தப்பா பேசாதடா. அவங்க வந்து தலைமையில கையை வச்சு இடுப்பு மேல கையை வச்சு பேதருடைய மாமியா ஏசப்பா எப்படி தொட்டு சுத்தமாக்குனாரோ அது போல சுத்தமாக்கி இருப்பாங்கடா. நீ வேணா பாரு. நீயே பாரு என்ன பண்ணுவாங்கன்னு. ஆண்டவரே, எல்லா வலிகளும் இப்பொழுது வெளியே வருவதாக. உட்கார முடியாமல் தவிக்கிற வலிகளை எடுத்து போடும். முதுகில இருக்கிற வலிகளை சுகமாக்கும். அவர்கள் எழுந்து எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கணும். டேய் இந்த வயசான பாட்டி இன்னும் என்னடா வேலை செய்ய போறாங்க? எப்பா வயசான பாட்டியா இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சா அந்த காசு இவங்களுக்கு தானே வரப்போகுது. பாட்டியா இருந்தாலும் இவங்களுக்கு பார்ட்னரா இருக்காங்க பாரு. அவங்க குத்து மதிப்பா அடிச்சு விட்டுக்கிறாங்க, புரியுதா? டேய் இவங்க சொல்ற பிரச்சனைலாம் எல்லா வயசானவங்கடா. சரி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த பாட்டிமாக்கு அதுக்கப்புறம் அந்த வலியே இல்லையா? விவரம் தெரிஞ்சது தலை வலிச்சுட்டே இருந்துச்சு, பயங்கரமாக வலி இருக்கும். அடுத்து பிறண்டு அழுதுகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் செத்து விழான்னு ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். மாத்திரைகள்லாம் தின்னுட்டு தூக்கெல்லாம் போட்டு போயிட்டேன். தலை சுத்தல் வந்துச்சுங்க. நடக்க அப்படியே கீழே விழுவுற மாதிரியே இருக்கும். எங்கே விழுந்துருவோமா, ஏதோ ஆயிருமா, கை காலுக்கு வராமல் போயிருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் நாளா இடுப்பொலிக்கு ஒரே ஒரு சாட்சி கூப்பிட்டாங்க, தலைவலிக்கு 2 சாட்சி கூப்பிட்டு பேசுறாங்க. அதாவது நிறைய பேருக்கு தலைவலி இருக்கும்ல, தலை சுத்தல், மயக்கம். அப்போ தலைவலி சமாச்சாரம் எல்லாரும் ஒரே அடியா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆத்துனாங்க பாத்தீங்களா, அதுக்கு வேண்டிதான் அங்க சோறு தண்ணி இல்லாம கிடந்தவங்களுக்கு தலைவலியும் தலை சுத்தலும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இவங்க நல்லா சொகுசா சோப்பால உட்காந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் கீழே தலையில் தானே உட்காந்து இருப்பாங்க. அதனாலதான் முன்னாடி ஒரு பாட்டி சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்க இடுப்பொலியா அதெல்லாம் வந்துருப்பான்.
தலையில் இருக்கிற பிரச்சனைகளை சுகமாக்கும் அப்பா. பெரியவர்களையும் கர்த்தர் நிரப்புகிறார். இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பத்தியா என்னய்யா இப்படி அவுடேட்டடா இருக்கிறீங்க? அவன் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது ஜெபிக்கும் போது அப்படியே குருடன் கண்ணை திறந்து பார்க்கணும், செவிடன் காது கேட்கணும், ஊமையன் பேசணும், முடவன் நடக்கணும். செத்து போன உயிரோட ஏண்டிக்கணும். அதெல்லாம் இவனால பண்ண முடியாது. இவ்வளோ எல்லாம் பண்ண முடியும். இந்த தலைவலி, இடுப்பு வலி, தலை சுத்துறது, மயக்கம் வர்றது, இது ஏன் இன்னும் எத்தனை நாளைக்கு போட்டு மக்களை இப்படி ஏமாத்துறீங்க? நீங்க பண்றதெல்லாம் பண்றதுக்கு ஆண்டவர் தேவையில்ல, அமிர்தா தின்னா போதும். சிஸ்டர் இவாஞ்சலின் ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது? அதை ஜெபிக்கிற போது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஆயிடுச்சு. அது ஜெபிக்கும் போது நார்மல் ஆயிடுச்சுனா அதுக்கு மேலே பேசக்கூடாது, அதுக்கு மேலே நான் தான் பேசுறேன். நார்மல் ஆயிடுச்சு. பாத்தியா, என் வயசு ஜெபிச்சோடனே நார்மல் ஆயிடுச்சு. சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கும் போது தலையிலேருந்து ஒரு அப்படியே பிடிங்கி எரிஞ்சாப்புல இருந்துச்சு. அந்த நேரத்தில் சுகத்தை பலத்தை தருது. Amen, praise God. சிஸ்டர் இவாஞ்சலின் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். புட்டிங்க எரியறதுக்கு அது என்ன ஃபியூஸ் கேரியராடா? டேய், அப்போ கூட பாத்தியா, உலகம் ஃபுல்லா ஒய்ஃப் எவ்வளோ காடி துப்புனாலும் ஆனால் அவர் விட்டு கொடுக்காம மார்க்கெட்டிங் பண்ணி பேரு. அதான்டா கல்லானாலும் கலவன் சொல்லிடுவாங்க. அதான்டா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீர் கட்டி இருந்தது. ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, பார்த்தா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் எனக்கு குழந்தை இருக்காதுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஜெபிச்சு ஜெபிச்சு இன்ஸ்டன்ட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களே, அவங்கள போல இவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அங்கே ஜெபிக்கும் போது குழந்தை பிறந்துச்சானா? பார்க்க முடியல. அப்புறம் 3 மாதம் கன்சீவ் ஆகவே இல்லை. எனக்கு நீ வருஷம் ஆயிரும் குழந்தை இருக்காதுன்னு பயந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லி ஜெபம் பண்ணோம். வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணாங்க பாஸ்டமா. டேய், அவரு வேற யாரும் தப்பிச்சுட்டு நீண்டா. ஏன்பா அப்படி சொல்ற? இது பாஸ்டரம்மான்றாங்க. அதுவா எப்பா, பாஸ்டர் அம்மா இவங்களுக்கு, சிஸ்டர் அம்மா பால்நகரணையாகி. அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிட்டு எனக்கு தம்பி பிறந்திருக்கு. சூப்பர்ரா. ஆனா இருந்தாலும் நம்ம வேதத்துல சாராள் அம்மாக்கு அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா அடுத்த மாசமே கொடுத்துருக்காருன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம் தான்டா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் இவாஞ்சலின் கை வச்சு ஜெபம் பண்ணாங்களா? சிஸ்டர் இவாஞ்சலின் ஜெபம் பண்ணாங்களா? கரெக்டா தெரியுமா? அவங்க தான் ஜெபம் பண்ணாங்களா இல்ல வேற யாராவது ஜெபம் பண்ணாங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அழுது கொண்டு இருக்க கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க அழுது கொண்டு இருக்க கூடாது. நீங்க முதல்ல அழுவாம ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்க்கும்போதே முக்காவாசி பேருக்கு அழுவ வருது. டேய், இத பார்த்து அவங்க அழுகிய வருது. ஆமாப்பா, சிரிப்பு தானே வருது. ஒவ்வொருவருடைய தேவையும் இப்பொழுது சந்திப்பீராக. அவர்களை ஆசீர்வதித்து அனுபவீராக இயேசுவின் நாமத்தில். பாலிமர் டிவி தொடர்ந்து புதிய யுகம், புதிய தலைமுறை, இன்னும் அநேக நியூஸ் சேனல்கள்ல இவங்களுடைய நியூஸ் வருவதாக. ஆமென். டேய், இவங்க பண்றதா பார்த்தா அவங்க என்னடா தோணுது? மார்க்கெட்டிங்கை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த டைம்ல கரெக்டா இவங்க முகத்தடியை கிளின்னு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, சாதாரணமா சிந்திக்கிறவங்க கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இதை எப்படியாச்சும் கவர் பண்ணுமே. எப்பா, அவங்க ஐடி ரைடியே மறைச்சவங்க இதை மறைக்க மாட்டாங்களா? அப்படி மறைக்கிறதுக்கு இவங்களை இப்போ பிரஸ்தாபப்படுத்தி இவங்க பேரை அடிக்கடி அவர் கேட்டாரு பாத்தீங்களா? சிஸ்டர் ஜெபிச்சாங்க, சிஸ்டர் தொட்டாங்களா, சிஸ்டர்னாலதான் என் மனம் போச்சு. அதனால இந்த சிஸ்டரை வச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்த சிஸ்டரை இப்ப இவங்க ஒரு போஸ்டரா ஒட்டி ஜீசஸ் கால்ஸை தூக்கி விட போறாங்க. இது போல வேதத்துல யார் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மெசிடோனியாவை நோக்கி பவுலும் சீலாசும் அவர்களை சார்ந்த கூட்டமும் சுவிசேஷம் சொல்லும் போகும்போது, குறி சொல்லுகிற ஒரு பெண், குறி சொல்லி தங்களுடைய எஜமான்களுக்கு ஆதாயத்தை வரவழைக்கிற ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாலும் வசனம் வருது. அதாவது இவர் எப்படி சொல்லணும்னா, குறி சொல்லி பொய்யா இப்படி ஆசீர்வாதம் அற்புதம் நடக்கும் தாராய் கொடுக்கறது இதெல்லாம் சொல்லி சம்பாதிச்சு கொடுத்துட்ட ஒரு பெண் எப்படி அங்க குறி சொல்லி எஜமான்களுக்கு ஆதாயத்தை வரவழைச்சாலும் அந்த பெண் அதே போல பல ஊழியங்கள்ல, விசேஷமா ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ல குறி சொல்லி தன்னுடைய எஜமானனா இருக்கிற பால்தினகரன் ஐயாவுக்கும் அவங்களுடைய கூட்டத்திற்கும் ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த பெண்ணை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், எந்த பெண்றா? பெண் சொல்றாங்க, அவங்கள சிஸ்டர்னு சொல்றாங்க. ஆமா, சிஸ்டர். அதனால இந்த சிஸ்டர் தண்ணி கொஞ்சம் உஷாரா இருங்க. எப்படி பவுலன சீலாசன அங்க ஊழியத்துல அந்த பிசாசை துரத்துனாங்களோ, அதே போல இந்த குடும்பத்துல அநேக பிசாசுகளை மக்கள் நீங்க தான் துரத்தணும்.